பேரு ஓவியா. இதுதான் என்னோட தொட்டில். எனக்கு 2 சித்தி எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் தொட்டில பட்ட உடனே குஷியாயிடுவேன். கைய காலை ஆட்டி ஆட்டம் போடுவேன். நானும் நைஸா தொட்டில விட்டு எட்டி பார்ப்பேன். அம்மா பத்த கேட்டுக்கிட்டே தூங்கிடுவேன். எனக்கு பிடிச்ச பாட்டு பாட்டி செல்லமா கொஞ்சி செல்ல குட்டி ஓவியா தூங்குமான்னு சொல்லி தூங்க வைப்பாங்க. அம்மா நான் தூங்குற நானு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தூக்கமா வருது. நான் தூங்க போறேன். இதுதான் என்னோட வெவ்வம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்மை மாதிரியே இருக்கும். நான் கிட்ட வந்தாலே பயந்து மூஞ்ச திருப்பிக்கும். நான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். நைஸா டேபிள் மேல கை வச்சு மேல இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவேன். ஐயோ எட்டாலியே. பொம்மைங்கள தூக்கி போட்டு விளையாடுவேன். ஐ அங்க இருக்கியா? அம்மா தினம்மா எனக்கு மம்மு கொடுப்பாங்க. ஐயா நானும் சட்டை போட்டுக்கிட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு திரும்பவும் விளையாட போயிடுவேன். அம்மா கூட இருந்தா சித்திக்கிட்டு இருப்பேன். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா விழுந்துட்டானே. நான் எங்க இருக்கேன்? வலிக்குதுன்னு அழுவுதுன்னு நினைச்சீங்களா? எங்க அம்மா கிட்ட தான் ரொம்ப வாழ்தனம் பண்ணுவேன். என்ன ஜூல்வெளி பட்டுக்கிட்டான்னு கொஞ்சுவாங்க. நான் இங்க இருக்கேன்னு யாரும் அம்மா கிட்ட சொல்லாதீங்க. அப்படிதான் நான் அம்மாவை ஏமாத்துவேன். ஏ முக்கா எங்க இருக்கியா? இது வர மாட்டிக்கிட்டியா? இவன் தான் என் ஃப்ரெண்ட் தருண். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் சொன்ன மாதிரி வாழு கிடையாது. எங்க அம்மாவுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன். தூங்கி எந்திரிச்ச உடனே பாட்டி என்ன கால போட்டு கதை சொல்லுவாங்க. திரும்பவும் விளையாட்டு தான். இவருதான் குண்டு மாமா. நான் வேணா சொன்னாலும் தூக்கி கொஞ்சி பயமுத்துவாரு. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாரு. நான் அவர்கிட்ட போய் பப்பா மேல ஏறி உட்காந்துக்குவேன். அது கூட தெரியாம நல்லா தூங்குறாரு. ஏய் போதும் போராட்டிச்சு. நான் போறேன். முத்து 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 முத்து. அம்மா முத்து 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 முத்து. பாட்டி போதும் பாட்டி. அது நல்லாவே இல்லை. வேணாம். நான் அழுதாலே எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. எங்க அம்மா அந்த தோல்ல சாத்திட்டு சமாதானப்படுத்துவாங்க. என்கிட்ட நிறைய பேசுவாங்க. ஆனா எங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாரு. எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ யாருக்கிட்டும் சொல்லாதீங்க. நான் தூக்கத்திலே சுஷு போயிட்டேன். இந்த பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது கேட்டாலே எனக்கு ஆட தோணும். நான் குஷி ஆயிடுவேன்.
வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா. யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா. ஜல்சா பண்ணுங்கடா, உஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, உஜாலா ஜில்பா காட்டுங்கடா. எனக்கு எங்க அம்மாவை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க, கூட்டவே இருப்பாங்க. நான் என்ன பண்றேன்னு பார்த்து பார்த்து ரசிப்பாங்க. எனக்கு எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். சொல்றது கேளு அனு. டோன்ட் பி சைல்டிஷ். இப்போ என்ன நடந்துச்சு இப்படி அழுகுற? எல்லாத்தையும் ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் நினைச்சு மறந்துரு. எப்படி உன்னால மட்டும் இப்படி பேச முடியுது? ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தோம். அதுக்காக குழந்தை ஃபேமிலிலாம் கைட் பண்ண முடியாது. இம்பாசிபிள். இல்ல ராஜ், எனக்கு வேணும். நம்ம குழந்தை இதெல்லாம் பத்தி நான் எவ்வளவு ட்ரீம் பண்ணிருக்கேன் தெரியுமா? சொல்றத கேளு அனு. குழந்தையா? ராஜ் ப்ளீஸ் ராஜ், எனக்கு இந்த குழந்தை வேணும் ராஜ், வேணும்னு சொல்றேன்ல. அதான் குழந்தை வேணாம்னு சொல்றல. ஐயோ